மாட்டேன். எனக்கு என்னமோ நீ இருக்கிற லைட் எல்லாம் உடைச்சு நீ வாங்குற சம்பளத்தை வயசு இருக்கிற தென்னை கட்ட போறேன்னு நினைக்கிறேன். சாமி சொல்லுங்க தொக்காளுப்பா சொல்லுங்க சாமி சொல்லுங்க. உள்ள இருக்க ஜலதோஷம் தானே எடுத்து விடுப்பான். சைக்கிள் வச்சுட்டு போறாங்க. அந்த பைப் உனக்கு செட் ஆகுது. ஏன்ட்ட ஒரு பைப் இருக்கு, அதை வச்சுக்கோ. அந்த பைப்பு பூதிடா இருக்கட்டு. சாமியாரே ரொம்ப நாள் சந்திக்கணும்னு ஆசை, இன்னைக்கு சந்திச்சிட்டேன். வணக்கம். என்னங்க? நமக்குள்ள 1000 வன்மங்கள் இருக்கலாம். ஆமா. 1000 குரோதங்கள் இருக்கலாம். 1000 விரோதங்கள் இருக்கலாம். தமிழருடைய மாண்பை காக்க வேண்டும். பந்தாரை வரவேற்பது தமிழுடைய பண்பாடு. பலே. பந்தாரை வாழ வைப்பது தமிழுடைய மாண்பு. பாம்பு பாம்பு மாண்பு பாம்பு. அதைத்தான் சொன்னார்கள். அபச்சாரம் செய்தாலும் கூட விபச்சாரம் செய்யக்கூடாது. முட்டா பையனே, அது விபச்சாரம் இல்லடா, உபச்சாரம் செய்ய வேண்டும். உபச்சாரம் நெய்வாலம் பேச இப்பதான் கத்துக்கிறேன். இங்க அடைச்சுக்கிச்சு, என்ன செய்யறது? அந்த அடிப்படையிலே உபச்சாரம் என்றால் என்ன? விபச்சாரம் என்ன? விபச்சாரம் இல்லடா, உபச்சாரம் என்றால் என்ன? உபச்சாரம் என்றால் என்ன? என்ன அழகர் வந்து சொல்லிக்கிறாங்க. வாரா எதுக்குடா அப்படி சிரிச்சுக்கிற? பயமா இருக்கு. நீ அடிக்கடி வீரப்பா மாதிரி. ஏன் சாமி மரியாதை நீ உள்ள போயிரு. சாமி விபச்சாரம் செய்யற பொம்பளை விஷயமா? அடே 3 தடவை சொல்லிருந்தா அது உபச்சாரம்டா. உபச்சாரமா? உபச்சாரம்னா என்ன? உபச்சாரம்னா இப்ப நீ வந்த, பாடுன, பேசுன, என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தெரியல. இங்கிட்டு பா, அப்பதான் உனக்கு தெரியும். குதிக்கிறானப்பா. வந்தாய், என்னை பார்த்தாய், பாடினாய், பேசினாய். என்னை பார்த்தவுடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்திருக்க வேண்டும்? தெரியல. சாமி எவ்வளவு வெறப்பா பேசுறாரு, முறைச்சு பேசுறா. பத்தல இதுக்கு மேல நான் வரைச்ச நானே விழுந்துருவேடா. உனக்கு அது தெரியல. முறைச்சு பேசு. ஒரு பிடி பிடிச்சிரு. அறிவை சிந்தனைக்கு உட்படுத்து. நல்ல சமயோஜித புத்தியை பயன்படுத்து. சரி. வந்த பாடுனையில, பேசுனையில, என்னை பார்த்தேல, இந்த மேடையில நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நானே சொல்லவா? என்னை பார்த்த உடனே தாங்கள் வண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அதை செஞ்சிருந்த அப்படின்னா என் மனம் குளிர்ந்திருக்கும், என் உடல் குளிர்ந்திருக்கும். என்னப்பா பேச்சு பேசுறீங்க? என்ன பேசி பேசுனே? ஒரு வார்த்தை தவறா நான் பேசுவேன் என் மேடையில? இப்ப என்ன தப்பா பேசிவிட்டு இப்ப எங்க அண்ணன் நீ புகார சொல்ற? எங்க அண்ணன் அவசரப்பட்டு சம்பளத்துல ஒரு 1000 ரூபாய் குறைச்சாருன்னா என்ன செய்வேன்? காரக்குடி நான் எப்படி போவேன்? தப்பா பேசுனா இவ்வளவு பெரிய மேடையில இவ்வளவு நாகரிகமான மக்கள் முன்னாடி நாகரிகமாக மட்டுமே நான் உரையாடுவேன். இப்ப நீ அழுகிற அளவுக்கு என்ன நடந்து வச்சுப்ப? நான் உன்னைய பத்தியா இல்ல உன் குடும்பத்தையோ தவறா பேசியிருந்தா நீ அழுகிறதுல வருத்தப்படுற நியாயம் இருக்கு. எதுக்கிட்ட சம்மந்தம் இல்லாம அழுகிற? என்னையா சொன்னேன்? தர்த்திரியை முடிச்சவனே, அதையும் நீ மைக்கில் மேடையில சொல்லுவ. அப்படி சொல்லலையா? அழுகிற நிப்பாட முதல்ல. அப்படி சொல்லலடா மடாப்பல. வாய முறா முறாயா? அப்படியே சொன்னேன் நானு. என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிட்டு அப்படின்னா பாதம் பணிந்து விருந்தோம்பல். மறுபடியும் பாரு விருந்து. அடே சொல்றத காதல் வாங்கி தொலைடா. விருந்தோம்பல் விருந்தோம்பல். இருங்க பல்லு வெட்டு வந்து விருந்து ஊம்புறேன் நானு. பல்லு விளக்க போறியா? அடே உன்னை மண்டைய பொளந்துடா. விருந்தோம்பல் என்றால் என்ன? அப்படின்னா என்ன? மா வாழை பலா முக்கடியோடு சுவாமி வாருங்கள், வணக்கம், அமருங்கள், உண்ணுங்கள், அருந்துங்கள் சொல்லுவாங்கல்ல, அதை செஞ்சிருக்கணும்னு நான் ஆதங்கப்படுறேன். எதை செய்யணும்? இப்ப சொன்னலையா விருந்தோம்பல்? மா பழம் வாழை முக்கணியோடு. நான் முக்கிதானே பார்த்தேன். இருப்பது என்ன? கூலா கொஞ்சியும். சரிங்க, மா இல்லையா, வாழை இல்லையா, பலாப்பழம் இல்லையா? அங்கேதான் பிரச்சனை இருக்கு. என்னங்க? கண்ணமர மாத்துவா இருக்காருல்ல, கண்ணமர மாத்துவா பாக்குறதுக்கு குசேல போறாரு. இந்த குசேல யாரு? 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 பாலிய நண்பர். வாங்கிய நம்பர். பாக்கிய நம்பர் இல்லடா. அடே பாலிய நண்பரா? பாலிய நண்பர் சிறு வயது நண்பர் அர்த்தம். புரியுதா? சரியா. அப்ப அந்த சிறு வயது நண்பர் வந்து கண்ணனுடைய அந்த பட்டாபிஷேகம் இல்லையா? பட்டாபிஷேகம்னா அவருடைய அரச பதவி ஏற்கக்கூடிய நாள். அந்த நாளுக்கு பரிசு கொடுக்கலாம்னு போறாரு. சரிங்க. போனா எல்லாரும் நகை நட்டு கிரீடம் பட்டாடை
நிறைய கொண்டு வராங்க. ஆனா குசேலன் வந்து வறுமையின் பிடியில் இருக்கிறதுனால சரிங்க அவருக்கு என்ன கொண்டு வரும் தெரியல. என்ன கொண்டு வர தெரியல. அப்பதான் என்ன பண்ணா தான் வீட்டுல இருந்த ஒரு கைப்பிடி அவலை கொண்டு வராரு. அவரை இல்லடா, இங்க பக்கத்துல வா. எனக்கே உடம்பு சரியில்லை, பேச முடியல. நீ ஒன்னொன்னையும் தப்பா புடிச்சுக்கிட்டு என்னை போட்டு இம்சப்படுத்தாத. அவள் அவள் கைப்பிடி அவள். அவளை எதுக்கு கொண்டு போனாரு? அவள் இல்லடா, டேய் கட்டையை வச்சு வாயில கோர்த்து இழுத்து விடுவேன். அப்புறம் அவள் படிக்கணும். அவள் அந்த அவள் கொண்டு வராரு. கொண்டு போனோன்னு தைரியமா கொண்டு போயிட்டாரு. ஆனா அங்க போய் பார்த்தா எல்லாரும் பட்டாடை சுட்டுற பார்த்து இவருக்கு வெக்கமாயி போச்சு. எல்லாரும் அதை கொடுக்கும் பொழுது நம்ம வெறும் சாதாரண அவளையா கொடுக்கறது அப்படின்னு கையில பின்னாடி வர வச்சுக்கிட்டாரு. இப்ப எல்லாருமே கொடுத்து முடிச்சா இப்ப இவர் வரிசையில் நின்றவர் முன்னாடி போயிட்டார். கண்ணங்க நண்பா வா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, வா கட்டிப்பிடி வா. டேய் முட்டா பேர போடா, உன்னை யாரா கட்டி பிடிக்க சொன்னா? அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க. கண்ணன் சொல்றா குசேலனை பார்த்து வந்து கட்டிப்பிடி. கட்டி இணைத்துக்கு தழுவி கொண்டார். எனக்காக நீ என்ன கொண்டு வந்திருக்காய்? ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை பாக்குறீல, என்ன கொண்டாந்து எனக்கு? உங்களுக்கு எனக்காக நீ என்ன வச்சிருக்க? உங்களுக்காண்டி உள்ள ஒரு பொம்பளை இருக்கு. பொம்பளை இருக்கா? அடே குசேலன் கேட்கார் கண்ணன் குசேலனை பார்த்து. அப்பதான் கையில மறைச்சு வச்சிருக்காரு. இங்கே எனக்கு கொண்டு வந்ததை காட்டு அப்படின்னு கையை திறந்தாரா இல்லையா? உள்ள என்ன இருந்துச்சு? வெறும் கைதான் இருந்துச்சா? இல்ல, கொண்டு வந்த அவள் மொத்தமே தங்கமாக மாறி விட்டதா? தங்கமா மாறிச்சா? இதுல இருந்து என்ன தெரியுது? மனம் வந்து என்ன நம்ம கொடுக்கறோமோ அதுக்கு பொண்ணுக்கு நிகரானதுன்னு கண்ணன் உணர்த்தி இருக்கிறார். அது மாதிரி இங்க இருக்கிற உன்கிட்ட என்ன இருக்கோ, என்ன வச்சிருக்கியோ அதை கொடு, மனசார நான் ஏத்துக்கிறேன். என்கிட்ட பழம் இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. இருக்கா? பொய் சொல்லாத. இருக்கு. என்ன பழம் இருக்கிறது? என்கிட்ட நேந்திரம் பழம் இருக்கு. அதுதான் ஒரு பிள்ளை சின்ன மட்டும். அதை வச்சு நீ என்ன பேசாம ஜீவ சமாதி இடைய வச்சிரு, முட்டா பையில. சரி, அது இடத்துல போகுது. சரிங்க. என் இடத்துல உனக்கு என்ன வேலை? ஏன் இடம்? ஏன் இடம்? ஏன் இடம்? இதே வசனத்தை 6 மணிக்கு மேல சொன்னா கடுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. ஏட்டா எங்க ஊருக்கு வந்து யாருடா உங்க இடம்ன்றது அப்படின்னு. ஆனா கதை முறைப்படி இடத்தின் பெயர் என்ன? கதையின் முறைப்படி இந்த இடத்து பேர் இடம் வா இடம் இல்ல. ஆமா. அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கேன். வச்சிருக்கல. அப்ப நீ தான் வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சியே இல்லடா, அத்தாச்சி. ஆமா, பட்டா. என்ன இருக்கு? பட்டா. ஆமா, பட்டா சிட்டா இதெல்லாம் நீ வச்சுக்கிட்டு வா. அது இல்லையா, இடம் சொந்தம் பண்றதுக்கு ஆதாரம் வச்சிருக்கியா? நான் நிரூபிப்பேன். நான் வச்சிருக்கேன். இடத்தின் பெயர் என்ன? இடத்தின் பேர் சிமெண்ட் மேடை. டேய் வாயை பிடிச்சு கிழிச்ச விடுவேன். கதைக்குள்ள குதி. கதைக்குள்ள குதிக்கவா? சாக்கடைக்கு குதிக்கவா? அதுலயாச்சும் குதி. அப்படி போட்டு மண்ணை போட்டு மூடிடுறேன். டேய் கதைக்கு இடத்துல வேல்மேல் சாரல் இல்லையா? வேல்மேல் சாரல். இந்த வேல்மேல் சாரல் என்ற பேருக்குள்ளே அர்த்தம் இருக்கிறது. எப்படி சொல்றீங்க? வேல்வினா யாகம். யாகத்தை யாரு பண்ணுவா? நீ பண்ணுவியா? உங்க அப்பா பண்ணுவானா? உங்க அண்ணன் பண்ணுவானா? யாரு செய்வா? முனிவர்கள் செய்வார்கள். என்னை போன்ற முனிவர்கள் வந்து இங்கே வேள்வி என்ற யாகத்தை செய்து இங்கே சிறப்பு கொடுத்ததாலதான் இடத்துக்கு என்ன பேரு? வேள்வி சாரல். அதியா இடம் எங்களுக்கு சொந்தம்ன்றதுக்கு இதை விட என்ன ஆதாரம் தேவை? நீங்க முனிவரா? இடம் ஓ இடம் இல்ல. ஆமா. எங்க இது ஓ இடம் நிரூபிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லு. இது இடம் நிரூபிக்கிற காரணம் இருக்கு. சொல்லு பாப்போம். இருக்கு. சரி நான் சொல்லு. அதான் வச்சிருக்கேன். செம்பட்டா. செம்பு பட்டயமா? ஆமா. செம்பு பட்டை. இப்ப இடத்துல யாரும் இல்லைன்னா நீங்க பட்டா போட்டுருவீங்க. ஆமா. ஆனா இப்ப நிரூபிக்க முடியாது.